உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை கூட நம்ம பேச வச்சிடலாம், ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் பேச வச்சிடலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை ஒருபோதும் பேச வைக்கவே முடியாது. குறிப்பாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவீங்களா மாட்டீங்களா, இந்த 2026 தேர்தல்ல தருவீங்களா மாட்டீங்களா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு 4 வருடமாக இங்க இருக்கிற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஜனநாயகவாதிகளாக இருந்தாலும் சரி, அவங்க தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த டிபேட் கிளம்புனா மட்டும் அங்க வாயை திறக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் சொல்றேன், மாற்றுத்திறனாளிகளை கூட பேச வச்சிடலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்கிட்ட இருந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவீங்களா மாட்டீங்களா என்று சொல்லப்படுகின்ற அந்த கேள்விக்கு நீங்க பதிலை ஒருபோதும் வாங்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த கோரிக்கைக்கு தற்பொழுது செவி சாய்த்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். சோ அந்த பதிலை கேட்கிறப்ப ஆகா, அது அவங்களே மத்த தமிழ்நாட்டு மக்களே அசந்து போகின்ற அளவுக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்காங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா எல்லா கட்சிக்காரங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கட்சியுடைய தலைவர்கள் வேண்டுமானாலும் சொல்லாம இருந்திருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா கட்சியுடைய தொண்டர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்கள்ல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எங்க கட்சிக்கு வேணுங்க அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். விசிக நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு முன்பாக பற்ற வைத்த நெருப்பு என்பது தற்பொழுது தமிழ்நாடு முழுமைக்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பா அந்த நெருப்புக்கு மேற்கொண்டு பெட்ரோலை ஊத்தி விட்டது யாருன்னு பார்த்தோம்னா அது விஜய் அவர்கள். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப காங்கிரஸ் என்ன பண்றாங்க, அழுத்தம் திருத்தமாக மேற்கொண்டு விறகு கட்டைகள் எல்லாம் போட்டு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சோ அதனால பெரியசாமி அவர்கள் இருக்கார் இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரியசாமி அவர்கள், அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு சம்பந்தமாக ஒரு சில தரவுகளை வெளியிட்டு இருக்கின்றார். என்ன தரவுகள் சொல்லிருக்காரு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். அது என்ன ஸ்டோரின்னு சொல்லிடுறேன். அதான் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கோவில்கள் இருக்கு இல்லையா, அந்த கோவில்கள் எல்லாத்தையுமே யார் கட்டியிருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் கட்டியிருப்பாங்க. ஒருத்தர் செங்கல் எடுத்து கொடுத்திருப்பான், ஒருத்தர் மண்ணள்ளி கொடுத்திருப்பான், ஒருத்தர் சாந்து களை கொடுத்திருப்பான். இந்த மாதிரி தன்னுடைய உழைப்புகள் எல்லாத்தையும் போட்டு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்துதான் இந்த கோவிலை கட்டி இருப்பார்கள். ஆனா கோவிலை கட்டினது இந்த தமிழ் சமுதாயம். ஆனா கோவிலுடைய கருவறைக்குள்ள தற்பொழுது யாரு மணியாட்டி இருக்கிறா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் கோவில் கருவறைக்குள்ள மணியாட்டி இருப்பாங்க. அவங்க வேற யாரையுமே கோவில் கருவறைக்குள்ள விடவே மாட்டாங்க. அவங்க மட்டும் தான் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து மணியாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த மணியாட்டாங்க தெரியுமா, அவங்களுடைய வாரிசுகள் தான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து உள்ள மணியாட்டுவாங்க. யாராச்சும் நாங்க கோவில் கருவறைக்குள்ள வந்தேதாங்க தீருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே முழக்கத்தை இட்டு, வாங்கடா கோவில் கருவறை நுழைவு போராட்டம் நடத்தும்டா அப்படின்ற மாதிரி யாராச்சும் உள்ள நுழைய பார்த்தாங்க அப்படின்னா, இது தெய்வ குத்தம் ஆயிரும்பா, உள்ளேயே வரீங்களா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற சாமி நம்பிக்கை கொண்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் தூண்டி விட்டு அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருவாங்க. சரி, இந்த மாதிரிதான் அந்த கோவிலுக்குள்ள மணியாட்டி கொண்டிருக்கின்ற நபர்கள் ஒருபோதும் அந்த கருவறைக்குள்ள மணியாட்டுகின்ற உரிமையை விட்டு தரவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த குட்டி ஸ்டோரி நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா, இது அப்படியே நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கம்பாரிசன் பண்ணி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கின்ற கூட்டணி கட்சிகள். கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் 234 தொகுதியிலையும் கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்த சிந்தி வேர்வை சிந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்க. எப்படி இந்த தமிழ் சமுதாயம் எல்லாருமே செங்கல் மண் எல்லாம் எடுத்து போட்டு கோவில் கட்டி அதுக்குள்ள பார்ப்பனர்களை உட்கார வச்சாங்களோ, அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுல 234 தொகுதியிலுமே இங்க இருக்கிற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் உழைச்சு ஓடா தேஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து உட்கார வச்சாங்க.
ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுன்னு கேட்டோம் வச்சுக்கோங்களேன், அவங்க ஒருபோதும் தரமாட்டாங்க. அந்த ஆட்சி அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருவறைக்குள்ள கடைசி வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உள்ள மணியாட்டிட்டே இருப்பாங்க, வேற யாரையும் உள்ள விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஆண்டாண்டு காலத்துக்குமே அந்த கருவறைக்குள்ள ஆட்சி அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருவறைக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர் மட்டும்தான் தொடர்ச்சியாக பதவிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க, ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. யாராச்சும் கூட்டணி கட்சிக்காரங்க எப்பா என்னப்பா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், நீ அப்புறம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க போச்சு, அப்ப நீ பாஜகவுடைய கைக்கூலி, நீ ஒரு சங்கி. எப்படி கோவில் கருவறைக்குள்ள வந்து யாராச்சும் உள்ள கோவில் கருவறைக்குள் நுழைவோன்ற மாதிரி போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா, எப்படி அங்க இருக்கிற மத நம்பிக்கையாளர்களை வைத்தே அந்த போராட்டக்காரர்களை எப்படி இருட்டடி பண்றாங்களோ, போராட்டக்காரர்களுக்கு எதிராக திருப்பி விடுறாங்களோ, அதே மாதிரி இங்க இருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்க ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு கொடுப்பா, நீ மட்டுமே கடைசி வரைக்கும் அந்த அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருவறைகளை உட்காந்துட்டு மணி ஆட்டிக்கிறீங்க, எங்களுக்கு நீ அனுமதி கொடு அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நீ RSS உடைய கைக்கூலி, நீ பிஜேபியுடைய பி டீம், நீ ஒரு சங்கி அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முத்திரை குத்த ஆரம்பிச்சுவாங்க. அந்த மாதிரிதாங்க தற்பொழுது அவங்க யார் யாருக்கு முத்திரை குத்திருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு தடவை முத்திரை குத்துனாங்க, அதுக்கு பின்பாக காங்கிரஸுக்கு தற்பொழுது முத்திரை குத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்பாக யார் யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சங்கி முத்திரை குத்துவது. சோ கோவில் கருவறையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த முதலமைச்சர் நாற்காலி, அந்த அமைச்சரவை இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நீங்க வந்து ஒப்பீடு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பார்ப்பனிய திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆட்சி அதிகாரத்தை நான் யாருக்கும் தரமாட்டேன், நான் மட்டுமே வச்சுக்கிருவேன் அப்படின்ற மாதிரிதான் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சோ இது எல்லாத்துக்குமே வந்து பதிலளிக்கும் விதமாகத்தான் இன்னைக்கு பெரியசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவங்க கேட்ட உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டாங்க, நாங்க மட்டும் தான் கடைசி வரைக்கும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து நாங்க மட்டுமே வச்சுக்கிருவோம். முதலமைச்சர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருக்கின்றாராமா, தீர்க்கமா இருக்கிறாராம். ஆட்சி அதிகாரத்து பங்கு யாருக்கும் கொடுத்துறாத, நாம மட்டுமே வச்சுக்கிருவோம், ஆண்டாண்டு காலத்துக்கு நாம மட்டுமே ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட்டு அந்த பார்ப்பனர்கள் மாதிரி உட்காந்து மணியாட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருப்பதாக பெரியசாமி அவர்கள் தற்பொழுது ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு. சோ இதை பாக்குறப்ப என்ன தோணுது, நான் சொன்ன அந்த குட்டி கதையை வந்து நீங்க கம்பேரிசன் பண்ணி பாத்துங்க. திமுகவுடைய மனநிலை என்பது இவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டாண்டு காலத்துக்கு அனுபவித்து வந்த சுகத்தை நாம மட்டும்தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. ஆண்டாண்டு காலத்துக்கு மாத்த முடியாத நம்ம மாத்தவே கூடாது என்று சொல்லப்படுவதற்கு பெயர் தான் சனாதனம். சோ அந்த சனாதன சிந்தனையை, அந்த சனாதன கொள்கையை நிலையானது, நீடித்த நிலையானது என்று சொல்லப்படுகின்ற சனாதன கொள்கை கோட்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ணன் திருமாவர்கள் வந்து அமைப்பாய் தருளும் புத்தகத்துல வந்து ஒண்ணு சொல்லுவாருங்க, அதாவது அதிகாரம் என்பதும் பொது சொத்தே ஆகும், அதிகாரம் என்பது பொது சொத்தே ஆகும், அந்த அதிகாரத்தை அனைவருக்கும் பகிர்ந்து அளிப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம் ஆகும் அப்படின்ற மாதிரி அமைப்பாய் தருளும் புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப இங்க எங்க ஜனநாயகம் இருக்குது? ஆட்சி அதிகாரத்துல பங்கு நாங்க தரமாட்டோம் அப்படின்னா இது எங்க ஜனநாயகம் இருக்குது? அப்ப நான் சமூக நீதி கட்சி, நான் ஜனநாயக கட்சி என்று எதன் அடிப்படையில் நீங்கள் கூறிக்கொள்கின்றீர்கள்? கேட்டா என்ன உருட்டுவாங்க தெரியுமா? அதாவது இது வந்து அறிஞர் அண்ணா கொண்டு வந்த முழக்கங்க. எங்களுடைய 50 முழக்கங்கள்ல வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. நாங்க மாநிலத்துல சுயாட்சியா தான் இருப்போம், மத்தியில மட்டும் கூட்டாட்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிடுவோம். காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணியில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில எவ்வளவு வாங்கினா தெரியுமா? 5 முதல் 7 அமைச்சரவை இருந்து வாங்கினாங்க. 5 முதல் 7 அமைச்சர் பதவி வாங்கினாங்க. எங்க காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணியில் இருந்தப்ப. அப்ப நீங்க சொல்லியிருக்கணும்ல, நாங்க சுயாட்சி மட்டும் நாங்க பண்ணிக்கிறோம், நாங்க எங்களுக்கு வந்து வேணாங்க, மத்தியில் கூட்டாட்சி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து பிஜேபி கூட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா 3 அமைச்சர் பதவி வாங்கினாங்க. பிஜேபி கூட கூட்டணி வச்சு 3 அமைச்சர் பதவி வாங்கினாங்க. காங்கிரஸ் வந்து பிஜேபி கூட கூட்டணி இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகள் கூடயுமே கூட்டணி வச்ச ஒரு கட்சி. இவங்க கொள்கை கோட்பாடு வந்து பேசிக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தை பங்கு தரமாட்டோம் பேசிக்கிறாங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதுவே ஒரு தவறான முழக்கங்க. இதுவே ஒரு தவறான முழக்கம். அதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மாநிலத்திலையுமே நீங்க கூட்டாட்சி கொண்டு வாங்க, இதுக்கு பேர் ஜனநாயகம். ஆனா ஜனநாயகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்கின்றார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. கேட்டா இது எங்களுடைய 50 முழக்கங்கள் உண்டு. உங்களுடைய 50 முழக்கங்களை மற்ற கட்சிகள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு 50 முழக்கம் வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுடைய கட்சிக்காக வைத்திருக்கின்ற முழக்கம். அந்த முழக்கத்தை இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
உங்களுடைய 50 முழக்கங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்ற மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த முழக்கத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அது எதுக்குங்க மத்தவங்க தூக்கி சுமக்கணும்? மத்தவங்க ஏன் தூக்கி சுமக்கணும்? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க? எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துல பங்கு ஒரு காலகட்டத்துல கிடைக்கும். ஏதாச்சும் விஜய் போன்ற டிசாஸ்டர் யாராச்சும் வருவாங்க, வந்து அப்படியே பெரும் உடைப்பாங்க. அதன் மூலமாக வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும். அப்பவாச்சும் ஆட்சி அதிகாரத்தை பங்க வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுமே ஆட்சி அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற அதை நோக்கி தான் களமாடிக்கிட்டு இருக்காங்க. சும்மா சமூக சேவை மட்டுமே பண்றதுக்காக வந்து களமாடிக்கிட்டு இருக்காங்களா? சமூக சேவை என்பதும் கூட அதிகாரம் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப தன்னுடைய மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கினாதாங்க செய்ய முடியுன்ற காரணத்துக்காக தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சியிலுமே கட்சி ஆரம்பிச்சது. சரிங்களா? உங்களுடைய 50 முழக்கங்களை தூக்கி சுமப்பதற்காக இங்க யாரும் கட்சி ஆரம்பிக்கல. அப்ப பெரியசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? இல்லங்க, நாங்க வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி, முதலமைச்சர் வந்து தீர்க்கமா இருக்கிறாரு, நாங்க வந்து அதிகாரத்துல பங்கெல்லாம் நாங்க தரமாட்டோம். நாங்க அப்ப 234 தொகுதியில் இங்க வந்து உழைக்கிறவங்க தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் கேட்கக்கூடும். அவங்க நீங்க என்ன பதில் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் சந்தித்திடாத மிகப்பெரிய ஒரு எலெக்ஷனா வந்து இருக்கும். பல்வேறு வகையான திருப்பு முனைகளை உள்ளடக்கிய ஒரு எலெக்ஷனா வந்து இருக்கும். அதை பார்க்க தானே போறீங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு நாங்க தரமாட்டோம் என்று சொன்னாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டிய சூழலுக்கு இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்படும் என்பதுதான் இங்க இருக்கிற அரசியல் ஆய்வாளருடைய கருத்துக்கள். அது விரைவில் நடக்கும். அது நடக்கும் என்று அனைத்து மக்களுமே எதிர்பார்ப்போம். மாவோ சொல்லுவாருங்க, 1000 தோட்டாக்கள் வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. 1000 தோட்டாக்கள் வெடிக்கட்டும் என்ன அர்த்தம் தெரியுமா? 1000 கருத்து உருவாக்கங்கள் உருவாகட்டும், 1000 கட்சிகள் உருவாகட்டும். 1000 கட்சிகள் உருவானா மட்டும்தான் இங்க ஜனநாயகம் பரவலாக்கப்படும். ஒருத்தர் செய்யற தவிர இன்னொருத்தர் சுட்டி காட்ட முடியும். எதிர்கட்சிகள் வலுவாக இருந்தா மட்டும்தான் ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நெரிக்கப்படாமல் இருக்கும். யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் நோக்கி கேள்வி கேட்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.